ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 250 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 கப் சோயா சாஸ், 1/4 கப் டொமேட்டோ கெச்சப், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. 2 லெக் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 2 hours நல்லா ஊறட்டும். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு 2 hours ஆயிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 1 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இதில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியில் இந்த மாதிரி டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி சரியாக கோட் ஆகலைன்னா இந்த மாதிரி கையில் எடுத்து கூட மேலே இந்த மாதிரி தூவி விட்டு ஃபுல்லாக கோட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா கோட் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறையா கோட் பண்ணிட்டாலும் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் உதறிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலே கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 to 15 minutes ஆகும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். மயோனஸ் அப்படி இல்லைனா வந்து டொமேட்டோ கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.